என் வாழ்வின் ஆனந்தம் நீரே, என்றென்றும் போதும் எனக்கு நீரே. என் வாழ்வின் ஆனந்தம் நீரே, என்றென்றும் போதும் எனக்கு நீரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வரக வாசிக்கிறோம். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருப்பது போல நாமும் கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனங்களையும் வாக்கு தத்தங்களையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தென்கொரியா தேசத்திலே மிகவும் வல்லமையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ததான பால் யாங்கிச்சோ அவர்கள் நமக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனங்களையும் அழைப்பையும் வாக்கு தத்தத்தையும் பெற்றுக்கொள்ள அனல் கொண்ட வாஞ்சை நம்முடைய இருதயத்திலும் மனதிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அடிக்கடி சொல்லுவார். மாத்திரமல்ல, வாக்கு தத்தங்களையும் தரிசனங்களை பற்றி ஒரு அவியாத விருப்பம் நமக்குள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி அவர் எப்பொழுதும் சொல்லிக் கொள்வார். அநேகர் தேவனே என் ஜெபத்திற்கு பதில்தாரு என்று சாதாரணமாகவே ஜெபிக்கிறார்கள். அவர்கள் ஆலயத்தை விட்டு வெளியே போனவுடன் எதற்காக ஜெபித்தோம், என்ன காரியத்துக்காக ஜெபித்தோம் என்பதை மறந்து போய் விடுகிறார்கள். இப்பழக்கம் ஒருபோதும் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதே கிடையாது. மாறாக உங்களுக்கு ஒரு அனல் கொண்ட தீராத வாஞ்சை உள்ளத்துல உண்டாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். வசனம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்றும் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்றும் வசனங்கள் சொல்லுகிறது. ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதையே நம்முடைய மனக்கண்கள் வைத்து அதற்காக எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். 1958ஆம் ஆண்டிலே பால் யாங்கிச்சோ தன்னுடைய ஊழியத்தை துவங்கிய போது தென்கொரியாவிலே மிகப்பெரிய ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற எண்ணம் அவருடைய ஆத்மாவில் அக்னியாய் எரிந்து கொண்டிருந்தது. இந்த அக்னியோடு அவர் வாழ்ந்தார், அந்த அக்னியோடு அவர் உறங்கினார், இந்த அக்னியோடு அவர் நடந்தார். அப்பொழுது உலகிலேயே மிகப்பெரிய ஒரு ஆலயம் அவர் நிறுவிய ஆலயமாக தென்கொரியாவில் காணப்படுகிறது. நம்முடைய இருதயத்தில் வாஞ்சையை பற்றி எறிய வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் தேவன் நம்மில் அப்படிப்பட்ட வாஞ்சியை வைக்கும்படி நாம் ஜெபித்து காத்திருக்க வேண்டும். நாம் ஒரு அக்கினி பிழம்பாக மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விருப்பமுடையவராய் காணப்படுகிறார். ஒன்றை பெற வேண்டும் என்ற வாஞ்சை நம்ம அக்கினியாய் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது அதனுடைய பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கால் மிதிக்கிற எந்த தேசத்தையும் உனக்கு சொந்தமாக தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை சுதந்திரித்துக் கொள்ள நம்முடைய இருதயத்தில் அனல் கொண்ட ஒரு விசுவாசமும் ஒரு நம்பிக்கையும் எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்திலே வாஞ்சியும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாய் வாஞ்சி உள்ளவர்களாக தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய சித்தம் செய்வோம். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஜெபிக்கலாமா? நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபுக்கள் இந்த நிருபத்திலே நாங்கள் வாசித்தது போல எங்களுடைய உள்ளத்தில வாசமா இருக்கிற ஆவியானவர் அவர் எவ்வளவு வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தாவை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அது போல நாங்களும் அப்பா உண்மையில் அப்படிப்பட்ட வைராக்கிய வாஞ்சி உள்ளவர்களாக நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட வாஞ்சை இல்லாதவர்கள் நாட்கள் அப்படிப்பட்ட தாகத்தோடும் வாஞ்சியோடும் திருசனில் காத்திருந்து கிருபைகளை நன்மைகளை பெற்றுக்கொண்டு உமக்கண்டு வாழ உமக்கண்டு அநேக ஆயுதங்களை சொந்தமாக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தைலம் அனுதினமும் தந்தி அதிசயமாய் தினம் நடத்துகிறீர். ஆனந்த தைலம் அனுதினமும் தந்தி அதிசயமாய் தினம் நடத்துகிறீர். மகிமையில் சேர்ந்திடும் நாள் வரையில் மகிழ்வோடு நான் வாழுவே.
மகிமையில் சேர்ந்திடும் நாள் வரையில் மகிழ்வோடு நான் வாழுவேன். உம்மையே கண்முன் வைத்தே உலகை மறந்து போனேன். என் வாழ்வின் ஆனந்தம் நீரே, என்றென்றும் போதும் எனக்கு நீரே. என் வாழ்வின் ஆனந்தம் நீரே, என்றென்றும் போதும் எனக்கு நீரே. உம்மையே கண்முன் வைத்தே உலகை மறந்து போனேன். உம்மையே கண்முன் வைத்தே உலகை மறந்து போனேன். என் வாழ்வின் ஆனந்தம் நீரே, என்றென்றும் போதும் எனக்கு நீரே.